வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இன்றைக்கி நம்ம டேஸ்டியான சைட் டிஷ் இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி எல்லாத்துக்குமே இந்த ஒரு சைட் டிஷ் போதுங்க. தக்காளி சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வீட்டில் நம்ம தக்காளி மட்டும் இருந்தாலே போதுங்க. நம்ம இது ஈஸியாக செஞ்சிடலாம், குயிக்காகவும் செஞ்சிடலாம். என்ன சைட் டிஷ் பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்துலேயே நம்ம தக்காளி இருந்தால் உடனடியாக நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே இந்த சைட் டிஷ் செஞ்சிடலாம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு 1/4 கிலோ தக்காளி, இல்லை பெரிய தக்காளி ஒரு 3 இதை போல் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாங்க. சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு ஒரு 4 ஸ்பூன் ஆயில் ஊற்றிட்டு ஒரு சின்ன பீஸ் பெருங்காயம் அதையும் போட்டு நல்லா பொரித்து இதை போல் எடுத்துக்கலாங்க. இது நல்லா பொரிஞ்சதும் ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு இதெல்லாம் போட்டு நல்லா வறுத்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் இந்த உளுத்தம்பருப்பும் போட்டு நல்லா செவக்க வறுத்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வறுப்பட்டது நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற தக்காளியும் போட்டு லைட்டாக அப்படி இந்த தக்காளிலாம் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் உப்பு, கல் உப்பு அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாங்க. மூடியும் வச்சிடலாம். இந்த தக்காளிலாம் நல்லா கரையிட்டோம். இப்போ நல்லா ஓரளவுக்கு இந்த தக்காளிலாம் நல்லா மசிஞ்சிருச்சுங்க. இந்த டயத்தில் நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு தனி மிளகாய்த்தூள், பிளெயின் மிளகாய்த்தூள் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் ரசப்பொடி, நம்ம வீட்டில் ரெண்டுமே இருக்கும். இதெல்லாம் நம்ம போட்டுட்டு நல்லா கலந்துடலாங்க. போட்டுட்டு இது கொஞ்ச நேரம் அடுப்பில் அப்படியே இருக்கட்டும். ஒரு 2-3 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதங்கட்டும். இதையும் மூடி வச்சிடலாம். இப்போ கடைசியாக 2 நிமிஷம் 3 நிமிஷம் கழிச்சுட்டு நம்ம கடைசியாக இது கொஞ்சமாக கொத்தமல்லி இருந்ததுன்னா அதையும் இது கட் பண்ணிவிட்டு இது மேலே அப்படியே தூவிட்டு இறக்கி வச்சிடலாங்க. இப்போ நல்லா சூப்பர் சைட் டிஷ் தக்காளி சட்னி தயாராகிடுச்சுங்க. இட்லி, தோசை, சப்பாத்தி, பூரி, பொங்கல் எல்லாத்துக்குமே நம்ம இது சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாம். நம்ம இந்த ஒரு சட்னி வச்சுட்டு நம்ம எல்லா டிஃபனுக்கும் சைட் டிஷ்ஷாக வச்சு கொடுக்கலாங்க. ரொம்ப அருமையாக இருக்கும். நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஈஸியும் கூட, குயிக்காகவும் செஞ்சிடலாம். நீங்களும் இந்த டேஸ்டியான தக்காளி சட்னி இதை போல் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா என்னோடய சேனலான குக்கிங் வித் சித்ரா அன்பு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.